சூரி பரோட்டா கதை இருக்குல்ல, அது எப்படி ஒன்று ஒன்றா கோடு போட்டுக்கிட்டே வருவாங்க, கடைசியில் வந்து எவ்வளோ சாப்பிட்டு தெரியல முழுசா அழிடா அப்படின்ற மாதிரி என்ன விஷயம்னா, இப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டாங்கன்னா 6,41,00,000 பேர் அழி மொத்தமாக அழிச்சிட்டோம். காமராஜர் காலத்துல இருந்து ஓட்டு போட்டுட்டு இருக்கான்னு சொன்னா கூட நீ இந்த பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்காளராக இருந்த பட்டியல இருந்தா தாமா நீ ஓட்டு போட்டுக்கிறேன்னு போடுவேன், இல்லைன்னா உனக்கு வாக்காளர் கிடையாதுமான்றது தான் தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிற விஷயங்கள். இவ்வளவு பேர் இறந்துட்டாங்கன்னு கொடுத்ததுல திடீர்னு ராகுல் காந்தி 7-8 பேரோட உட்காந்து டீ சாப்பிட்டார்ல, இப்ப தமிழ்நாட்டிலே அது விஷயங்கள் நடக்கதான் போகுது. எங்க ஊர்லயே ஒருத்தர் டெத்துல போட்டது திரும்ப வந்துட்டு ஃபார்ம் வரலன்னு உடனே பாப்பா அந்த பிஎல்ஓக்கு என்ன பண்றதுன்னு புரியாம, இது இல்லாமல் அன்மேப்பிங் ஆனவங்க இருக்கிறாங்க. இப்ப டிஜிட்டலைஸ் பண்ணவங்களே அன்மேப்பிங் இருப்பாங்கல்ல, அன்மேப்பிங் தரவுகள் கொடுக்காம இருப்பாங்கல்ல, அவங்க டிராஃப்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஃபைனலிஸ்ட் வருவாங்கல்ல, அந்த ஃபைனலிஸ்ட்ல எவ்வளவு பேர் நீங்க வந்து அன்மேப்பிங் பண்ணவங்களை தூக்க போறீங்கன்னு தெரியலையே. கிட்டத்தட்ட 1 கோடி பேர்கிட்ட 1 கோடியோ 1.25 கோடி பேர்கிட்டயே வந்து வாக்காளர்களை நீக்க போற அபாயம் இதுல இருக்குல்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களால 1 வருஷத்துக்கு வந்து செய்ய முடியல, அதுக்கு 2 ஃபேஸா செஞ்சிருக்கீங்க. ஆனா இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா 30 நாளுக்குள்ள செய்யணும்ட்டு ஒரு பிரஷரை வந்து பிஎல்ஓக்களுக்கு நீங்க தள்ளி விடுறீங்க. எந்த டேட்டாஸும் வந்து நாமளா எடுத்து கொடுக்கறது இல்ல, தேர்தல் ஆணையம் என்ன தரவுகள் கொடுக்குறாங்களோ அந்த தரவுகள் இருந்து எடுத்து ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்குறோம். கரெக்டா கொடுக்குறோம், நம்ம கரெக்டா கொடுக்குறோம், தேர்தல் ஆணையத்துல இருந்து ரிஜெக்ட் ஆகி வருது. அதாவது பிஎல்ஓ வந்து நீங்க வந்து இது தரவுகள் தவறா கொடுத்துக்கிறீங்கன்னு வருது. அப்பதான் நமக்கு அதிர்ச்சி ஆகுது, நம்ம என்னன்னா இது தரவுகள் கரெக்டா கொடுத்துருக்கோம், நீங்க கொடுத்த தரவுகள் எடுத்து கொடுத்துருக்கோம், எப்பறம் மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து போய் பிஎல்ஓடைய இதுல இது பண்ணி செக் பண்ணோம்னா, இது வந்து கிட்டத்தட்ட விழுப்புரம் மாவட்டத்துடைய தரவுகள். இதுல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்க தரவுல 30/1 கடைசியா விட்ட 8 மணிக்கு கொடுத்த டீடைல்ஸ்ல 7 சட்டமன்ற தொகுதிக்கு சேர்த்து கிட்டத்தட்ட வந்து 86,271 பேரை வந்து அன்மேப்பிங் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய நம்பர். டெத்து இவ்வளோ, அன்ஷிஃப்டட் இவ்வளோ, அன்ட்ரேசபிள் இவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர அன்மேப்பிங் எவ்வளோ அப்படின்ற விஷயத்தை தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வரையும் சொல்லலை. ஒட்டு மொத்தமாக எஸ்ஐஆரை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, எஸ்ஐஆர் பண்ணி முடிச்சதுலேருந்து நீங்கள் எடுத்த தரவுகளை வச்சு ஒரே ஒரு நம்பரை கொடுத்து இதுதான் இதுக்கப்புறம் உங்களுடைய என்பிஆர் நம்பர், இதுதான் உங்களுடைய என்ஆர்சி நம்பர்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதை மறைமுகமாக எடுக்கிறீங்கிற திட்டம் இதில் வந்து போச்சு. நீங்க தான் சொன்னீங்க 2025 பட்டியல பேருக்கு உங்க அத்தனை பேருக்கும் ஃபார்ம் வரும் அப்படின்னு சொன்னீங்க, பிரிண்டட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ எங்க சார் அந்த ஃபார்ம்னு கேட்டா அதுக்கு பதில் நீங்க புதுசா ஃபார்ம் 6 கொடுங்க, அதாவது புதுசா ஒருத்தவங்களை ஓட்டர் வாக்காளரை சேருங்க அப்படின்னு சொல்றாங்க. டைலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எஸ்ஆர் குறித்தான கள நிலவரம் குறித்து நம்மளோட இன்றைய சமூக செயற்பாட்டாளர் முகமது அன்னாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ எஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியா முழுக்க ஒரு சர்ச்சையான விமர்சனங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கு. பீகார எதிரொலியா தமிழ்நாட்டிலையும் இங்கே நிறைய வாக்காளர்கள் வந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் களத்தில் இந்த எஸ்ஆர் பற்றியான ஒரு செயல்பாட்டில் இருந்துட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஆர் கணக்கெடுப்பு வந்து எப்படி நடக்குது இதை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியும்? என்னன்னா இப்போது தேர்தல் ஆணையம் வந்து நவம்பர் 4ஆம் தேதி இந்த எஸ்ஐஆர் நிகழ்வை வந்து தொடங்குறதா சொல்லி 1 மாதம் நிகழ்வு நடத்த போகிறோம், நவம்பர் 4 தொடங்கி டிசம்பர் 4 வரைக்கும் நடத்துவோம்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க. அப்போ முதல்ல என்ன அறிவிச்சிருந்தாங்கன்னா, தேர்தல் ஆணையம் வந்து இந்த மாதிரி முதல்ல ஒரு படிவம் கொடுப்போம், அந்த படிவத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நிரப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து குறிப்பாக 2002 டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து எடுத்து கொடுக்கணும், இல்லை 2005 டீட்டெயில்ஸை கொடுக்கணும் அப்படின்ற தரவுகள் முதல்ல கொடுத்துருந்தாங்க. அப்போது என்னன்னா அந்த அடிப்படையில் மக்கள் முதல்ல அந்த ஃபார்மை வாங்கி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்குறதுல மக்களுக்கு பல பேருக்கு என்ன சிக்கல் வந்துச்சுன்னா, அந்த 2002 2005 இப்போ இதில் என்ன குழப்பம்னா, அரசு வந்து தேர்தல் ஆணையம் வந்து 2002 ஒரு 197 கான்ஸ்டியூஷனுக்கு வந்து 2002லையும் 37 கான்ஸ்டியூஷனுக்கு வந்து 2005லையும் எஸ்ஐஆர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் எஸ்ஐஆர்ன்றது அதுதான். இப்போ நமக்கு இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234ல் 197 தனியாகவும் 37 தனியாகவும் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸை எடுத்து வச்சு தான் நீங்கள் வந்து இப்போ ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் முதல் கட்டமாக நடந்துட்டு இருந்துச்சு. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட நவம்பர் 4 தொடங்கி ஒரு 10 நாள்லேயே தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 6,41,00,000
14,588 மொத்தம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில். ஓகே. 6,41,14,587. இதில் பிரிண்டடான ஃபார்ம்ஸ் கொடுத்தது மட்டும் 6,41,14,582. அதாவது வாக்காளர்லேருந்து 5 படிவம் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணல, மற்ற எல்லா ஃபார்மும் பிரிண்ட் பண்ணிட்டோம். பிரிண்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முதல் சேலஞ்சே என்னன்னா, இவங்க பிரிண்ட் பண்ண ஃபார்ம்லேயே பல பேருக்கு வந்து 2025 வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்தவங்களுக்கே ஃபார்ம் வரல. தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 100% வந்து ஃபார்மை பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் களத்தில் என்ன நிலவரம் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் பூத்லேயே 88வது பூத்லேயே வந்து நாங்கள் 6 பேருக்கு ஃபார்ம் வரலன்ட்டு ரிட்டனாக வந்து கலெக்டரை பார்த்து கொடுத்துருக்கோம். கலெக்டர் வந்து இதை நாங்கள் உடனே ஏற்பாடு பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னவர் அந்த ஃபார்மை கடைசி வரைக்கும் வந்து கொடுக்கவே இல்லை. ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க, 100% ஃபார்மை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது முதல்ல பிரிண்டட் பண்ண தரவுகளே வந்து தவறுன்ற மாதிரியான விஷயங்கள் தான் முதல் வருது. அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த ஃபார்ம் மக்கள்கிட்ட வருதுல என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் வந்து சேர மாட்டேங்குதா? ஆக்சுவலாக வந்து மக்கள்கிட்ட என்ன சிக்கல், மக்களை போய் பிஎல்ஓக்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிஎல்ஓக்கள் வந்து இப்போ தமிழ்நாடு முழுதும் வந்து ஒரு 68,470 பிஎல்ஓக்கள் போட்டிருக்காங்க. இப்போ அந்த பிஎல்ஓக்கள் எல்லாரும் ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி போய் ஒரு வீட்டை பார்க்கணும் அப்படின்றது தான் தேர்தல் ஆணையத்துடைய விஷயம். ஒருத்தவங்க 3 வாட்டி பார்க்கணும். ஒரு பிஎல்ஓ வந்து ஒரு வீட்டுக்கு 3 வாட்டி போகணும், வீடு வீடாக போய் தான் ஃபார்ம் கொடுக்கணும். இதுதான் வந்து அவங்களுடைய வழிமுறையில் ஒன்று. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற பிஎல்ஓக்கு அது வந்து சுலபமாக இருக்கலாம். ஆனால் நகரப்பகுதியில் இருக்கிற ஒரு பிஎல்ஓக்கு எப்படி போய் ஒரு வீடாக போய் கொடுக்க முடியும்? அது வந்து ஒரு இடத்துல இருக்கிற வாக்காளர் இன்னொரு இடத்துல இருப்பாங்க, அவங்களை தேடி போய் கொடுக்குறது என்பது ரொம்ப சேலஞ்சான விஷயம். இது பூரா பிஎல்ஓக்களுக்கு பெரிய சிரமமான விஷயமாவே இருக்குது. இருந்தாலும் கொடுக்கணும் அப்படின்னு இப்போ ஒரு பிஎல்ஓ குறைஞ்சபட்சம் 900லேருந்து 1000 வாக்காளர்களை போய் பார்க்கணும். இதுதான் வந்து அவங்களுக்கு கொடுக்க நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு பிஎல்ஓக்கு கம்மியாக இருக்கலாம், ஒரு பிஎல்ஓக்கு கூடுதலாக இருக்கலாம். ஆனால் தரவுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வாக்காளரில் போய் ஒரு பிஎல்ஓ பார்க்கணும். இந்த 1000 வாக்காளரில் வந்து இந்த ஒரே மாதத்துக்குள்ளே 3 வாட்டி போய் பார்க்கணும். அவங்ககிட்ட முதல் ஃபார்ம் கொடுக்கணும். அப்புறம் அந்த ஃபார்மை வந்து வாங்கி அந்த 2005 டீட்டெயில்ஸோ அதில் எழுதி கொடுக்கணும். இதை வந்து தரவுகளில் அவங்களுடைய பிஎல்ஓக்கள் ஆப்பில் ஏற்றணும். இந்த விஷயங்கள் இருக்குது. இது வந்து முறையாக கொண்டு போய் பிஎல்ஓக்களுக்கு இங்கே தான் ப்ரெஷர் வந்து இப்போ நீங்கள் இப்போ இந்தியா பூரா பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற 12 மாநில எஸ்ஐஆரில் கிட்டத்தட்ட 20 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. எல்லாருக்குமே வந்து இதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் எங்கேருந்து ப்ரெஷர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்ட கலெக்டருக்குமே இதில் வந்து பொறுப்பு இருக்குது. மாவட்ட கலெக்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க தான் இப்போ மாவட்டத்துடைய தேர்தல் அதிகாரியாக இருக்காங்க. ஒரு மாவட்ட கலெக்டர் தான் ஒரு மாவட்டத்துடைய தேர்தல் அதிகாரி. அந்தந்த தொகுதிக்கு இஆர்ஓ இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் இப்போ ஒரு மாவட்டம், இப்போ விழுப்புரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 தொகுதி வரும். 7 தொகுதிக்கு அவர் தான் மாவட்ட கலெக்டர் தான் வந்து பொறுப்பு. அவர் தான் மாவட்ட தேர்தல் அதிகாரி. அவர் தேர்தல் அதிகாரிக்கு என்ன தோணுதுன்னா, நாம் வந்து இந்த மாவட்டத்தில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் நாம் தான் முதல் வரணும், இந்த எஸ்ஏஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணதில் நாம் தான் ஃபஸ்ட்டு வரணுன்ட்டு அவருக்கு இருக்க இதில் கீழே இருக்கக்கூடிய இஆர்ஓக்கு ப்ரெஷர் பண்ணுறாரு. இஆர்ஓ என்ன ப்ரெஷர் பண்ணுறாருன்னா, கீழே இருக்கக்கூடிய சூப்பர்வைசருக்கு ப்ரெஷர் பண்ணுறாரு. சூப்பர்வைசர் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க பிஎல்ஓக்களுக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்க. நீங்கள் இன்றைக்கே ஃபார்மை கொடுக்கணும், இன்றைக்கே ஃபார்மை வாங்கணும், இன்றைக்கே டிஜிட்டலைஸ் பண்ணணும், இப்படின்ற ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. முதல் ஃபேஸில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மாதத்துக்குள்ளே இதெல்லாம் பண்ணணுன்னே ஒரு 4-5 நாள்லேயே வந்து ஃபார்மை முதல்ல கொடுக்கறது. ஃபார்மை கொடுத்து உடனே ஃபார்மை வந்து 100% கொடுத்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறது. 100% கொடுத்தோன்னா எப்படி கொடுத்தீங்க, 100% உங்களால் பார்க்க முடிஞ்சிச்சா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்தோடனே முதல்ல பிஎல்ஓ கிட்ட எல்லாருமே போய் இறந்தவங்க ஃபார்ம் வந்திருக்கு, ஷிஃப்டடானவங்க ஃபார்ம் வந்திருக்கு, நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியாதவங்க ஃபார்ம் எல்லாம் வந்திருக்கு. அப்படி இருக்கிற நேரத்தில் 100% பேர் போய் எப்படி பார்க்க முடியும் அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்தோடனே அந்த ஃபார்மை வந்து இப்போ தேர்தல் ஆணையம் என்ன வச்சிருக்க தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறாங்கன்னா, மேலே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அதை வந்து கொடுத்தா மாதிரி கணக்கில் காட்டுறது. அப்படிதான் இப்போ நீங்கள் அப்படி தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் தேர்தல் ஆணையம் வந்து 13ஆம் தேதி 4ஆம் தேதி அந்த படிவம் கொடுத்ததுலேருந்து நவம்பரில் இதை வந்து 14ஆம் தேதி ஒரு புல்லட்டின் வெளியிடுறாங்க தேர்தல் ஆணையத்தோடய வெளில. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 96% வந்து படிவங்கள் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 96% கிட்டத்தட்ட வந்து 6,39,00,000 கிட்ட வந்து உங்களுக்கு வருதுன்னு நினச்சிங்களா. இப்போ இன்னைக்கு வரைக்கும் 6,39
படிவங்கள் நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இன்னும் கொடுக்க வேண்டியது கிட்டத்தட்ட வந்து 1,83,000 படிவங்கள் மட்டும் தான் எனக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. வாக்காளர்ல டோட்டல் வாக்காளர்ல இதில் கொடுக்க வேண்டியது. இப்படி இந்த வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல ஒரு கணக்கு காட்டுறதுக்காக நாங்கள் இவ்வளோ 96% கொடுத்துட்டோம், 93% கொடுத்துட்டோம். ஆனால் இன்னும் நிலைமை என்னன்னா, பல நகரங்களில் இன்னும் ஃபார்ம் வாங்காதவங்க இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் யாருக்கு போய் இந்த ஃபார்மை கொடுத்தீங்கன்ற கேள்வி முன்னாடி வருது. அரசு தேர்தல் ஆணையத்துக்கு என்னன்னா, இதை நாங்கள் எப்படியோ முடிச்சிட்டோம் அப்படின்ற வருது. அப்போ ஒரு மாவட்ட கலெக்டருக்குமே குதிரை பந்தயம் மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பிஎல்ஓக்களில் போட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்க. அந்த பிஎல்ஓ நீ இதை பண்ணி ஆகணும், நீ இதை பண்ணி ஆகணும், இது பண்ணி ஆகணும் அப்படின்ற விஷயங்கள் பண்ணும்போது பிஎல்ஓக்கள் வேறு வழி இல்லாமல் அவங்கள வந்து இதை கொடுத்ததா கணக்காக்க வேண்டிய நெருக்கடிக்கு வந்துடுறாங்க. இப்போ ஒரு பகுதியில் ஒரு 700 வாக்காளர் இருக்காங்க அப்படின்னா மேலேருந்து தான் சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் கொடுத்ததா கணக்காட்டுங்க அப்படின்னோடனே இன்னும் அந்த ஃபார்முக்கு மேலே இருக்கிறதுல வந்து ஸ்கேன் பண்ணி கொடுத்ததா கணக்கு காட்டணும். அப்போது எல்லாத்தையுமே வந்து கொடுத்ததா வந்து கணக்கு காட்டுறாங்க. நீங்கள் ஆளே பார்த்துருக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் கொடுத்ததா கணக்கு காட்டுறாங்க. இறந்துருப்பாங்க, அவங்களுக்கும் கொடுத்ததா கணக்கு காட்டுறாங்க. ஒருத்தர் வந்து ஷிஃப்ட் ஆகி போயிருப்பாரு, அவருக்கும் கணக்கில் வந்து ஷிஃப்டட்னு கணக்கு காட்டுறாங்க. இப்படி அவங்க வந்து மாவட்டத்தில் நாம முதல் வரணும், தமிழ்நாட்டிலேயே நாம தான் முதல் மாவட்டமாக வரணும்னு மாவட்ட அதிகாரிக்கு இருக்க ப்ரெஷரை கீழே இருக்க அதிகாரிகளுக்கு போட்டு ஒரு அதிகாரியுமே அதை வந்து கீழே இருக்க கடைசியாக கலைநிலை ஊழியராக இருக்கக்கூடிய பிஎல்ஓக்கு அந்த ப்ரெஷர் பூரா போய் சேருது. அவங்க தான் அதில் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அதில் வந்து பல பேருக்கு வந்து ப்ரெஷர் டென்ஷன் இதெல்லாம் ஆகி பல பேர் இறக்குற நிலைமையெல்லாம் வந்துட்டு இருக்கு. இதுதான் இப்போதைக்கு கூடிய பிஎல்ஓக்களுக்கு கூடிய நிலை இதுவாக இருக்குது. இதுலேயே இன்னொரு முக்கியமான விஷயமா இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் மக்களுக்கு என்ன நெருக்கடி இருந்துச்சுன்னா, இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த 2002 2005 தரவுகளோ எப்படி கொடுக்கறது அப்படின்ற பிரச்சனை இருந்துச்சு. அது அப்புறமா வந்து ஒரு 10-15 நாளுக்குள்ளே மக்களாக தேடி போய் அந்த விஷயங்களை தரவுகளை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. எடுத்து படிவங்களை இப்போ வந்து ஆன்லைனில் பிஎல்ஓக்கள் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நேற்று வந்து கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா, நேற்று கடைசியாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறதுல கிட்டத்தட்ட வந்து இது வரைக்கும் டிஜிட்டலைஸ் பண்ணதில் 6,23,54,263 படிவங்களை நாங்கள் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எவ்வளோனா கிட்டத்தட்ட 97% வந்து ஃபார்மை நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. இப்போ அதிலே தேர்தல் ஆணையம் தான் நேற்று வெளியிட்டிருக்க அறிக்கையில் என்னென்னா 77 லட்சம் பேரை வந்து தமிழ்நாட்டில் நீக்கியிருக்க போகிறோம், அதுக்கு நீக்கிறதுக்கு தகுதியானவர்களாக இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து கிட்டத்தட்ட 28 லட்சம் பேர் வந்து இறந்ததாகவும், அதில் 9 லட்சம் பேரை வந்து கண்டியே பிடிக்க முடியாதாகவும், ஒரு 38 லட்சம் பேரை வந்து பர்மனன்ட் ஷிஃப்டடாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போது டிஜிட்டலைஸ் பண்ணது வந்து 6,23,54,263. இன்னும் டிஜிட்டலைஸ் பண்ண வேண்டியது 15 லட்சம் கிட்ட இருக்குது. டிஜிட்டலைஸ் பண்ணதுலேயே நீங்கள் 75 லட்சம் பேரை வந்து தூக்கியிருக்கீங்க. இன்னும் 15 லட்சத்தில் இன்னும் எவ்வளோ பேர் வந்து இதில் வருவாங்கன்ற விஷயம் ஒரு பக்கம் இருக்குது. ஓகேங்களா? இதுலேயே இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயமா என்னன்னா, தேர்தல் ஆணையம் வந்து நாங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு தவறை செஞ்சுட்டு அதை நம்ம தவறுன்னு சுட்டி காட்டினதுக்கப்புறம் அதை திருத்திக்கிற தேர்தல் ஆணையமாகுது. அதாவது ஒரு எரரை கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் வந்து எப்படி சொல்லணும்னா, ஒரு கப்பலில் ஓட்ட உள்ள கப்பலை நம்ம எல்லாரும் ஏற்றிட்டாங்க. இந்த எஸ்ஐஆர்ன்றதே ஒரு ஓட்ட உள்ள கப்பல். அதில் நீங்கள்லாம் பாதுகாப்பாக போவீங்க அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்க. போயிட்டே இருக்கும்போது, சார் இதில் இங்கே ஓட்டை இருக்குன்னா, சார் அது மட்டும் தான் ஓட்டை, அதை நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சரி பண்ணாங்க. அப்படி தான் தேர்தல் ஆணையம் ஸ்டார்டிங்கில் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. சார் இந்த மாதிரி படிவம் வரல, 2025 பட்டியலில் பேர் இருக்குது, ஆனால் படிவம் வரலன்னு இதோ வாங்கி தரேன் சார். அப்போ தான் அந்த விஷயம், இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதா அப்படின்னு அவங்க அப்போ தான் அனலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த முக்கியமாக நம்ம சொன்னோம். என்னென்னா, பல பூத்துகளில் மிஸ்மேட்ச் ஆகுது, நம்பர்ஸ் மிஸ்மேட்ச் ஆகுது, இதனால் வந்து படிவங்கள் ஏறாமல் போகுது, அதனால் நீங்கள் வந்து அதை கவனிங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்படிலாம் பிரச்சனை வருதானே, அப்போ தான் அவங்க அதை கவனிக்க கொண்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமும் நாம் கொண்டு போய் சேர்க்கும் போது தான் இது மட்டும் தான் சார் பிரச்சனை, இது மட்டும் தான் சார் பிரச்சனைன்ட்டு அந்த கப்பலை ஓட்டை அடைக்கிற மாதிரி சின்ன ஓட்டைகளாக அடைச்சிட்டே வராங்க. ஆனால் இப்போயும் நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்க, இது பாதுகாப்பானது, இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இருக்கக்கூடிய முதல் ஃபேஸில் மக்கள் வந்து அந்த ஃபார்மை கொடுத்துட்டான். கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்து 66,23 லட்சம் பேர்கிட்ட வந்து படிவங்கள் கொடுக்கப்படுது, டிஜிட்டலைஸ் பண்ணப்படுது. இப்போ இருக்க சேலஞ்ச் அடுத்தது நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு BLA 2ஆகவும் நாங்கள் BLO கூடயே உட்காந்து பார்க்குற விஷயங்கள் என்னென்னா, முதல் 2002 ஒருத்தர் ஓட்டு போட்டிருப்பார். இப்போ எங்கள் அப்பா வந்து 2002 ஒரு ஓட்டு போட்டிருப்பார். அவருடைய தரவுகளை நேராக கொடுக்கணும், அந்த தரவுகளை கொடுப்பார். அந்த தரவுகள் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த தரவு ஆல்ரெடி யாருக்குள்ளேயும் மேட்ச் ஆகுதுன்னு காட்டுது. ஓகே இப்போ எப்படின்னா, நீங்கள் வந்து எங்கள் அப்பா பேர் ஜாஃபர் அலி அப்படின்னா
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மூலையில் இருக்க ஒரு ஜாஃபர் அலியோட பேரை எங்கள் அப்பாவுடைய பேராக மேட்ச் பண்ண முடியும். அப்படி மேட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு மேட்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா இவருடைய ஐக்கியூ இது வந்து எபிக் நம்பர் வந்து வேற ஒருத்தரோட மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு காட்டும். அப்போது எங்கள் அப்பாவுடைய தரவுகள் மேப்பே பண்ண முடியாத நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தும். அப்போது என்ன சிக்கல் வருது அப்படின்னா இதெல்லாம் எரராக இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு நீங்கள் வந்து கரெக்டான விஷயம் ஜாஃபர்ன்ற பேர் மட்டும் நீங்கள் இது பண்ணீங்கன்னா போதும். இப்போது சேகர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனையோ சேகர் இருப்பாங்க. அந்த சேகர் அவருடைய டீட்டெயில்ஸை வந்து இப்போது சென்னையில் இருக்க ஒரு சேகருடைய டீட்டெயில்ஸ் எடுத்து திருநெல்வேலியில் இருக்க ஒரு சேகர் டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் அவர் மேப் ஆகிடுவார். மேப்பிங் ஆகிட்டாருன்னா அவரால் 2002 தரவுகள் கொடுக்க முடியாது. அந்த ஒரு வாட்டி 2000 தரவுகள் கொடுக்க முடியும். அப்போ நம்ம போது என்ன சிக்கல் வரும்னா 3வது ஆப்ஷனை பயன்படுத்தி தேர்தல் ஆணையம் வந்து இவங்க எல்லாரையுடைய படிவத்தையும் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து 70 வயசு அப்படின்னா அவருடைய 2002 டீட்டெயில் கொடுக்குறோம். அது வந்து வேறு யாருக்கும் மிஸ்மேட்ச் ஆகிருக்கு. மிஸ்மேட்ச் ஆகிடுச்சுன்னு உடனே நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. 3வது ஆப்ஷனுக்கு பயன்படுத்தி 3வது ஆப்ஷன் பயன்படுத்துகிறோம். 3வது ஆப்ஷன் பயன்படுத்தினோடனே என்ன சிக்கல் வரும்னா எங்கள் அப்பாவுக்கு டிராஃப்ட் பட்டியலில் பேர் வந்துடும், கூட வந்து ஒரு நோட்டீஸும் வரும். 70 வயசில் எங்கள் அப்பாவுடைய பேருக்கு நான் வந்து ஆதாரம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கும். நாங்கள் வந்து இந்த 13 ஆவணங்களில் அவர் எந்த தப்புமே செய்யலை. அவர் 2002 ஓட்டு போட்டுக்கிறாரு, தேர்தல் ஆணையம் சொன்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணியிருக்காரு. அந்த தரவுகள் கொடுத்துரும். நீங்கள் உங்களுடைய பிஎல்ஓக்கள் பண்ண தப்பை வச்சுக்கிட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்து நோட்டீஸ் வரும். அந்த நோட்டீஸுக்கு நாங்கள் பதில் கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு இது வந்து ஏற்படுது. இது எல்லாம் தான் இப்போ தொடர்ந்து எரராக இருக்குது. நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அதிகாரிகிட்ட பேசும்போது சொல்கிறோம். அதிகாரிகள் ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா அதிகாரிகள் உடனே அதுக்கு வந்து இந்த எரரை சரி பண்ணாமல் வேற ஒரு மாற்று வழி சொல்கிறோம் அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன சொன்னோம், முதல்ல 2025 பட்டியலில் இருக்கவங்க பேர் வந்து ஃபார்ம் வரலை, அவங்களுக்கு என்ன சார் பண்ணுறது? நீங்கள் தான் சொன்னீங்க 2025 பட்டியலில் பேர் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் ஃபார்ம் வரும் அப்படின்னு சொன்னீங்க, பிரிண்டட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ எங்கே சார் அந்த ஃபார்ம்னு கேட்டால் அது வரல, அதுக்கு பதில் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நாம கேட்டோம்னா அதுக்கு பதில் நீங்கள் புதுசாக ஃபார்ம் 6 கொடுங்க, அதாவது புதுசாக ஒருத்தவங்களை வாக்காளராக சேருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க ஆல்ரெடி ஒரு பூத்தில் நாங்கள் மென்ஷன் பண்ணி கலெக்டர் கொடுத்துருக்கோம். 80 வயசு ஒரு பாட்டியம்மா, அவங்களுடைய பேர் இந்த வாட்டி பட்டியல் 2025 பட்டியலில் பேர் வந்திருக்கு. ஆனால் வந்து அவங்களுடைய படிவம் வரல. அவங்க காலங்காலமாக ஓட்டு போட்டுட்டு வரவங்க, அவங்களுடைய பேரை வந்து இந்த ஃபார்ம் வரலன்னும் போது தன்னால் வந்து ஃபார்ம் வந்து அவங்களுடைய பட்டியலில் வந்து பேர் எடுத்துடுறாங்க. அப்போது புதுசாக ஃபார்ம் 6 கொடுத்து நீங்கள் புதுசாக வாக்காளராக மாறுங்க. காலங்காலமாக ஓட்டு போட்டவங்க புதுசாக வாக்காளராக மாறணுன்றது எந்த விதத்தில் சரி? அதிகாரிகள் இப்படி தான் சொல்கிறாங்க. அதிகாரிகளே அதான் சொல்கிறாங்க. அதிகாரிகளே என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இது வந்து ஒரு எரர் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து தவறாக எடுத்துக்காம ஒரு ஃபார்ம் 6 கொடுத்து அவங்க உள்ள எடுத்துருங்க. இப்போ என்ன இன்னொரு விஷயம் இருக்குன்னா, இது ஃபார்ம் 6 மட்டும் இல்லை. இப்போது ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நம்மளுடைய தலைமை தேர்தல் அதிகாரி கொடுத்த பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, வெறும் ஃபார்ம் 6 இல்லை, அது கூட வந்து ஒரு அஃபிடேவிட் கொடுக்கணுன்றாங்க. என்ன அஃபிடேவிட்? அது வந்து இந்த மாதிரி இந்த இந்திய பிரஜை தான் என்பதற்கான ஆதாரத்துக்கான ஒரு அஃபிடேவிட் கொடுக்கணும். என்ன ஆதாரம் கேட்குறாங்க அதில்? இல்லை, அவங்க 13 டாக்குமெண்ட்ஸ் வந்து அதில் கேட்குறாங்க. அதில் வந்து ஆதார், பாஸ்போர்ட்டு இதெல்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் இல்லாமல் முன்னாடி வந்து ஒரு வாக்காளர் என்ன கொடுத்தா போதும் அப்படின்னா, ஒரு புது வாக்காளர் ஒரு 18 வயசு இருந்த வாக்காளர் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, ஆதார் கார்டு கொடுப்பாங்க, அவங்களுடைய பிறந்த பதிவு கொடுப்பாங்க. இந்த 2 மட்டும் கொடுத்தா ஒரு வாக்காளர் அவங்க பட்டியலில் பேர் வந்துடணும். இதுதான் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய எருமை. இப்போ வயசானவங்களுக்கு நீங்கள் எப்படி பர்த் சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க? இப்போ நான் சொன்ன ஒரு பாட்டி அம்மாவுக்கு 80 வயசு, அந்த அம்மாவுக்கு எப்படி நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு அஃபிடேவிட் வைங்க அப்படின்னா. நான் கேட்குறேன், தேர்தல் ஆணையத்திலேருந்து பட்டியலில் இருக்க பேரை நீக்கினது, படிவம் கொடுக்காமது தவறு தேர்தல் ஆணையத்தோடது. தேர்தல் ஆணையத்தோட தவறுக்காக நாங்கள் வந்து திரும்ப ஃபார்ம் 6 கொடுக்கணும், அதுக்கு அஃபிடேவிட் கொடுக்கணுன்றது எந்த விதத்தில் நியாயம்? அந்த வந்து அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தேர்தல் ஆணையம் இருக்கும்ல, அது இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ குறிப்பாக இப்போ தரவுகள்லாம் வந்து மக்கள் தேடி தேடி கொடுக்குறாங்க. தரவுகளை வந்து பிஎல்ஓக்கள் ஏற்றுறாங்க. ஏற்றும் போது சரியாக தான் ஏற்றுறாங்களா அப்படின்ற பிரச்சனை வருது. ஏன்னா பல இடங்கள்ல சரியாக ஏற்றுறது இல்லைன்றது தான் கவலைக்குரிய விஷயமா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இப்போது குறிப்பாக நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து தேர்தல் ஆணையம் 3 விதமாக அந்த கேட்டகரியை பிரிச்சிருக்காங்க. அது எப்படின்னா, நீங்கள் வந்து 2002 ஓட்டு போட்டவங்க, 2002 இல்லை 2005 ஓட்டு போட்டவங்க செல்ஃப்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பையன், இப்போ நான்லாம் 2002 ஓட்டு போட்டிருக்க மாட்டேன், எனக்கு வயசு அப்போ ஆகலை. அப்போது எங்கள் அப்பாவோடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து நான் போடலாம். அப்போ எங்கள் அப்பாவோடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தவங்க ப்ரொஜென்சி போட்டு அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வீட்லையும் கொடுத்து அதை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தரவுகளையும் நம்ம கொடுத்து போடுறாங்க. 3வதாக கொடுக்கறது தான் வந்து இந்த மேலே இருக்க 2002 டீட்டெயில்ஸை கொடுக்க முடியாதவங்க,
நீங்கள் 3வதா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கொடுக்குறவங்களுக்கு தான் நோட்டீஸ் வரும்னு சொல்கிறாங்க. முதல்ல தேர்தல் ஆணையம் என்ன நினைச்சாங்கன்னா, இது நிறைய வராதுன்னு நினைச்சாங்க. இது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வராது, அப்போ வந்து நோட்டீஸ் கம்மியாக தான் கொடுக்கலாம் அப்படின்னு வராங்க. ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட விழுப்புரம் மாவட்டத்துடைய தரவுகள். இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்க தரவுல 30/1 கடைசியாக விட்ட 8 மணிக்கு கொடுத்த டீட்டெயில்ஸில் நீங்கள் வந்து 7 சட்டமன்ற தொகுதிக்கு சேர்த்து கிட்டத்தட்ட வந்து 86,271 பேரை வந்து அன்மேப்பிங் பண்ணியிருக்காங்க. அன்மேப்பிங்னா வெறும் படிவம் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் படிவம் கொடுத்தா உங்கள் பேரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துருவோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வாக்காளர் பட்டியல் இல்லை, டிராஃப்ட் லிஸ்ட்டில் சேர்த்துருவோம்னு சொல்லிட்டாங்க. டிராஃப்ட் லிஸ்ட்டில் பேர் வந்துடும், ஃபைனலிஸ்ட்டில் பேர் வருமானதுக்கு என்ன ஆதாரம்னா அந்த 13 டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா தான் வரும். இப்போ இந்த அன்மேப்பிங் பண்ணவங்க மட்டும் கிட்டத்தட்ட 86,271 பேர் அன்மேப்பிங் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய நம்பர். நீங்கள் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 86,000 பேருக்கு நீங்கள் நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்னா 86,000 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு அந்த நோட்டீஸ்லேருந்து பதில வாங்கணுன்றது ஒரு பெரிய விஷயம். இப்போ தேர்தல் ஆணையம் என்ன நான் கன்ஃபியூஸ் ஆகுறாங்கன்னா, இது எப்படி இவ்வளோ பேருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புறது, இவ்வளோ பேருக்கு வந்து தரவுகள் எப்படி 3வது தரவுகள் இல்லாமல் போச்சு. திரும்ப பிஎல்ஓ கிட்ட போகிறாங்க. திரும்ப பிஎல்ஓ கிட்ட போயிட்டு நீங்கள் கொடுத்த படிவத்தை எல்லாத்தையும் பாருங்க, அவங்கள கூப்பிட்டு பேசுங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை திரும்ப இங்கே எங்கே முதல்ல சிக்கல் வந்துச்சுன்னா, திரும்ப சொன்னது இப்போ ஒரு மாவட்ட கலெக்டர்களுக்கும் நாங்கள் முன்னாடி வரணும், நாங்கள் எங்களுடைய மாவட்டம் மேலே வரணும், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு எஸ்ஐஆர் முடிச்சு தான் இருக்கணுன்ற வந்த பிரச்சனையில் கீழே கொடுக்க பிஎல்ஓக்களுக்கு கொடுக்குற பிரச்சனை இதில் ப்ரெஷரில் இவங்களே என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல என்ன இருந்துச்சுன்னா ஃபார்மை வாங்கினதுக்கப்புறம் ஒரு இப்போ சப்போஸ் தாலுக்கா ஆஃபீஸோ இல்லை ஒரு முனிசிபாலிட்டி ஆஃபீஸோ அவங்களே வந்து அந்த ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் அவங்க ஆஃபீஸில் வச்சு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸை வச்சு ஏற்றுறது. இப்போ ஒரு பிஎல்ஓக்கு அந்த தெருவில் போறாங்க வராங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க அப்பா அம்மா யாரு, இவங்க தாத்தா பாட்டி யாருன்ற விஷயங்கள் தெரியும். அப்போ அவங்களே அவங்க ஃபார்ம்ல ஏற்றும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தப்பா இருந்தா கூட அந்த ஃபார்ம் படிவத்தில் இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஏமா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருக்க தரவுகள் தப்பா இருக்கு, வந்து மாற்றி இந்த இடத்துல உக்காந்துருக்கேன், வந்து மாற்றி கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்மை ஏற்றிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னா, இந்த கலெக்டர்கள் பண்ண வேலையில் எல்லா ஃபார்மையும் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல சேர்த்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் கிட்ட கொடுத்துறாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் என்ன டேட்டா இருக்கோ அதை அப்படியே ஆன்லைனில் ஏற்றுறான். அப்படி ஏற்றும் போது அதில் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா அதை எதையும் கவலைப்படாமல் 3வது படிவத்து ஃபார்மை அப்படியே ஏற்றிடுறான். இப்போ எந்த ஒரு விளைவு தான் கிட்டத்தட்ட வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 86,000 பேருக்கு நோட்டீஸ் போகிற நிலைமை வந்துருச்சு. வரணுன்னே இந்த 4 நாளில் என்ன முழிச்சிக்கிறாங்கன்னா, இது அதிகமாக இருக்குது, இது அதிகமானோன்னா ஒரு மாவட்டத்திலையும் பிரச்சனை அதிகமாக வரணுன்னே இது நமக்கு கிடைச்ச தரவுகள் ஒரு மாவட்டம், இந்த மாதிரி பல மாவட்டங்களில் இதான் நிலைமைன்றது அவங்க தோழர்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளோ பெரிய நம்ம வந்து நோட்டீஸ் கொடுத்தோன்னா ஒரு பெரிய அளவுக்கு நீங்கள் சொன்னது என்னன்னா, இப்போ நேற்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்க 77 லட்சம் பேர்ல இன்னும் இந்த டிஜிட்டலைஸ் ஆகாதவங்களும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ டிஜிட்டலைஸ் ஆனவங்களுடைய நிலைமை தான் இது. இன்னும் நேற்று வந்து இந்த தரவுகளில் நாங்கள் வந்து டெத்து இவ்வளோ, அன்ஷிஃப்டட் இவ்வளோ, அன்ட்ரேசபிள் இவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர அன்மேப்பிங் எவ்வளோ அப்படின்றது விஷயத்தை தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வரையும் சொல்லலை. அன்மேப்பிங்னா இப்போ நான் சொன்னேன்ல மூணாவது விஷயம் தான் இப்போ வந்து எல்லாருக்கும் கூடிய ஒரு பதட்டமான விஷயம். என்னுடைய படிவத்தை நீங்கள் அன்மேப்பிங் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா எனக்கு நோட்டீஸ் வரும், அந்த நோட்டீஸ்க்கு நான் பதில் கொடுக்கணும். இது வரைக்கும் எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் அன்மேப்பிங் பண்ணாமல் நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை தேர்தல் ஆணையம் சொல்லவே இல்லை. வந்து அர்ச்சனா பட்நாயக்கும் நாங்கள் இவ்வளோதான் அன்மேப்பிங் பண்ணியிருக்கின்ற விஷயத்த வெளிப்படையாக எதுவுமே சொல்லவே இல்லை. இது எல்லாமே எப்போ வருதுன்னா, இப்போ வந்து அந்த தேர்தல் ஆணையம் வந்து ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்த முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா பிஎல்ஓக்களுக்கு இவ்வளோ ப்ரெஷர் கிடையாது. இந்த ஒரு வாரம் காலம் வந்து பத்துமா உங்களுக்கு? இப்போ ஃபார்மை ஃபில் பண்ணாலும் அது டிஜிட்டலைஸ் ஆகிறது வந்து ஒரு பெரிய சிரமம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி இவ்வளோ சீக்கிரம் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு சீக்கிரம் டிஜிட்டலைஸ் பண்ண முடியாது? இல்லை, அதுதான் இப்போ இருக்க சேலஞ்சே. நீங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணுறதுல ஏற்படுற பிரச்சனைகள், அப்புறம் நீங்கள் முன்னாடி ஃபார்ம் கொடுக்கும்போது ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணுன்றது கேட்டீங்க, ஒரு பக்கமான பிரச்சனை. ஃபேஸ் 1ல் இவங்க ஏற்பட்ட பிரச்சனை நவம்பர் 4லேருந்து நவம்பர் 10 நவம்பர் 20 வரைக்கும் ஃபார்ம் எப்படி எழுதுறது, ஃபார்ம்ல தரவு எப்படி தேடுறதுன்றது பிரச்சனை பிஎல்ஓக்களுக்கு இருந்துச்சு. அடுத்த ஃபேஸ்ல என்ன பிரச்சனை வருதுன்னா, இதை டிஜிட்டலைஸ் பண்ணும்போது இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ என்னுடைய அப்பா பேரை வேற ஒருத்தர் பேர் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்கு என்ன பண்றதுன்னு அந்த பிஎல்ஓக்கு தெரியல. நீங்க வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிஎல்ஓ திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு பிஎல்ஓடைய டீட்டெயில்ஸை
இது பண்ணிட்டார், மேப்பிங் பண்ணிட்டார். அப்போ அந்த பிஎல்ஓக்கு ஃபோன் பண்ணி நீங்க அன்மேப்பிங் பண்ணீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்க மேப்பிங் பண்ணணும்னு சொல்றதெல்லாம் சாத்தியமே இல்லை. அவர் அதை பண்ணவும் முடியாது. அப்போ 2002ல டீடைல்ஸ் போட்டவருக்கு நீங்க அவங்க அப்பா அம்மாவோட டீடைல்ஸை எடுத்து மாத்தி போடுங்கன்னு சொல்றாங்க. அது எங்க போய் எடுப்பீங்க? இப்போ ஒரு 35 வயசு 40 வயசு இருக்கிறவருக்கு வந்து அவங்க அப்பா அம்மா டீடைல்ஸை எடுத்து போடலாம். ஒரு 60-65 வயசு இருக்கவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா 2002ல அவங்க அப்பா அம்மாக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? அப்போ அவங்க தரவுகளை நீங்க எப்படி எடுத்து கொடுப்பீங்க? இதுதான் செகண்ட் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பிஎல்ஓ சந்திக்கக்கூடிய இஷ்யூக்கள். டிஜிட்டலைஸ் பண்றதுல பிரச்சனை இருக்கு. டிஜிட்டலைஸ் பண்றதுல பிரச்சனை இருக்கு. அந்த டிஜிட்டலைஸ் பண்றதையும் இவங்க வந்து அதான் சொன்ன எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடா தான் இந்த தேர்தல் ஆணையம் இந்த ஒட்டுமொத்த எஸ்ஏஆரையுமே அணுகுது. நான் கரெக்டா ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தனாலும் அதை டிஜிட்டலைஸ் பண்ணும்போது எனக்கு சிக்கல் வருது. ஆமா, உண்மைதான். நீங்க வந்து நாங்க அதை தான் நேரா பார்த்தோம். நாங்க வந்து ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி வந்து கரெக்டான தரவுகள் நாம வந்து எந்த டேட்டாஸும் வந்து நாமளா எடுத்து கொடுக்கறது இல்ல. தேர்தல் ஆணையம் என்ன தரவுகள் கொடுக்குறாங்களோ அந்த தரவுகள் இருந்து எடுத்து ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்குறோம். அது கரெக்டா கொடுத்தாலுமே கரெக்டா கொடுக்குறோம். நம்ம கரெக்டா கொடுக்குறோம். தேர்தல் ஆணையத்துல இருந்து ரிஜெக்ட் ஆகி வருது. அதாவது பிஎல்ஓ வந்து நீங்க வந்து இது தரவுகள் தவறா கொடுத்துக்கிறீங்கன்னு வருது. அப்பதான் நமக்கு அதிர்ச்சி ஆகுது. நம்ம என்னன்னா இது தரவுகள் கரெக்டா கொடுத்துருக்கோம், நீங்க கொடுத்த தரவுகள் எடுத்து கொடுத்துருக்கோம், எப்பறம் மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து போய் பிஎல்ஓடைய இதுல இது பண்ணி செக் பண்ணோம்னா இதுல கொடுமை என்னன்னா தரவுகள் கொடுக்குற தேர்தல் ஆணையம் கொடுத்த பிடிஎஃப்ல ஒரு மாதிரியாவும் தேர்தல் ஆணையம் கொடுக்குற ஆன்லைன்ல இருக்குது ஒரு மாதிரியாவும் இருக்கு. இப்போ இங்க ஒருத்தர் பேரு 145ல வந்துச்சுன்னா அங்க 145ல தானே வரணும். நாங்க இதை பார்த்து தானே எழுதி கொடுக்குறோம். ஆனா அங்க 155ல வருது. அப்போ நாங்க 145 எழுதி கொடுத்தோம்னா அந்த பிஎல்ஓ பத்திரியாம 145ல வேற பேர் இருக்கு, 140ல வேற பேர் இருக்கு, பேப்பர் ஃபார்மை வந்து திரும்ப கொடுத்தாங்க. நாம சரியா எழுதி கொடுத்து அங்க போனா அங்க தவறு நடக்கும்போது அப்ப தன்னால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ஃபார்மை டிஜிட்டலைஸ் பண்ணி ஆகணும் போது மூணாவது ஆப்ஷனுக்கு இந்த ஃபார்ம் தள்ளிடுறாங்க. இது வந்து பிஎல்ஓடைய தப்பு தானே. இதை நம்ம எப்படி தேர்தல் ஆணையத்தை வந்து சொல்லலாம்? இல்ல இப்ப நீங்க வந்து பிஎல்ஓ வந்து தரவு இப்ப நீங்க பிஎல்ஓக்களும் வந்து மனிதர்கள் தான். அவங்களுக்கு குறிப்பிட்ட கொடுத்த காலத்துக்குள்ள அவங்கள வந்து இவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குற அடிப்படையில தான் இந்த விஷயங்கள் நடக்குது. பிஎல்ஓக்கள் தவறு செய்யறாங்க அப்படின்னா அவங்களுடைய எரர், அது ஹியூமன் எரர் நடக்கிறது ஒரு விஷயம். ஆனா தரவுகளே தப்புனும் போது அது எப்படி வந்து பிஎல்ஓக்கள் தப்பா இருக்கும்? நான் கேட்கறது என்னன்னா ஒரு 45ன்னு போட வேண்டிய இடத்துல 55ன்னு போடுறது பிஎல்ஓடைய தப்பா இருக்கும். ஆனா 45ன்னு இருக்கிற இடத்துல அங்க தவறே அந்த தரவுகளே தப்பா இருக்கே. அந்த தரவுகளை கொடுத்தது தேர்தல் ஆணையம் தானே. அப்ப தேர்தல் ஆணையம் தானே அதுக்கு பதில் சொல்லணும். ஓகேங்களா? இப்போ ஒரு பிஎல்ஓ மிஸ்மேட்சா ஒரு விஷயத்தை தப்பு பண்றாரு அப்படின்னா அது வேற. ஆனா தரவுகள் கொடுத்தப்பட்ட தரவுகளே ஆன்லைன்ல ஒரு மாதிரியாவும் பிடிஎஃப்ல ஒரு மாதிரியாவும் இருக்குதுன்றது இதுக்கு எப்படி பிஎல்ஓ வந்து பொறுப்பாவாங்க? இப்போ பல இடங்கள்ல வந்து பிஎல்ஓ வந்து இந்த எஸ்ஆர் ஃபார்ம் எடுத்துட்டு போகல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா? இல்ல, அதான் அது வந்து நான் சொல்றேனே பல பேரை வந்து நீங்க ஒரு கிராமங்கள் போன்ற இடங்கள்ல நீங்க போய் ரீச் பண்ணிட முடியும். ஒரு சின்ன ஊரா இருக்கும், அவங்கள போய் நீங்க ரீச் பண்ணி வீடு வீடா போய் பாத்திர முடியும். ஆனா நகரம் மாதிரி ஒரு பெரிய பெரிய ஊர்களில் அவங்களை எங்க போய் கண்டுபிடிப்பீங்க? நீங்க வந்து அதுவும் தேர்தல் ஆணைய விஷயங்கள் இது பண்ண விஷயத்துல இருந்து நீங்க ஒரு வீடுகளையும் போய் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து சாத்தியமில்லாத விஷயமா தான் இருக்கு. நகரங்கள்ல நீங்க வீடுகளில் போய் தேடி தேடி போய் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயமா பிஎல்ஓக்கள் யோசிக்கிறாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒருத்தவங்க இந்த வீட்டில் இருப்பாங்க, ரெண்டல் ஆகி மாறி வேற வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்க வந்து அவங்களை எப்படி இவங்க ட்ரேஸ் பண்றது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பிஎல்ஓக்கு மேல போகுது. ஆமா, நீங்க வந்து குறிப்பா வந்து பிஎல்ஓக்களுக்கு மேலதான் இந்த பிரஷர் முழுசாவே வந்து போய் சேர்ந்துருக்கு. பிஎல்ஓ தான் எல்லா விஷயத்தையும் இதுல அணுகுறாங்க. ஓகேங்களா? இப்போ என்னன்னா இந்த டேட்டா என்ட்ரி விஷயங்கள் நடக்குதுல்ல, நீங்க வந்து ஒரு பிஎல்ஓக்கு நீங்க இது எல்லாத்துக்குமே காரணம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு மாசத்துக்குள்ள இது எல்லாத்தையும் பண்ணணும்னு தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவோடைய விளைவு தான் இது எல்லாத்துக்கும் பிரதிபலிப்பு. நீங்க உண்மையாகவே உங்களுக்கு வந்து இது இருக்கு, அக்கறை இருக்கு, இதெல்லாம் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து தேர்தல் ஆணையம் ஒரு 3 மாச காலமோ 6 மாச காலமோ 1 வருட காலமோ, ஏன்னா 2002ல முழுக்க நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண எஸ்ஐஆர் வந்து 2002லன்னு சொல்றாங்க, அப்புறம் 2005லன்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய 234 தொகுதிக்கும் ஒரே வருஷத்துல ஒரே மாசத்துல பண்ண முடியாத ஒரு விளைவு 2002லயே இருந்திருக்கு. 2002லயே 1197 கான்ஸ்டியூன்சிக்கு 2002லயும் மீதி 37 கான்ஸ்டியூன்சிக்கு 2005லயும் தான் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க சென்னை போய் எடுத்தீங்கன்னா நீங்க 2002 தரவுகள் தேனா கிடைக்காது. 2005 தரவுகள் தான் எஸ்ஐஆர் இருக்கு. அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களால ஒரு வருஷத்துக்கு வந்து செய்ய முடியல, அதுக்கு 2 ஃபேஸா செஞ்சிருக்கீங்க. ஆனா இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா 30 நாளுக்குள்ள செய்யணும்ட்டு ஒரு ப்ரெஷரை வந்து பிஎல்ஓக்களுக்கு நீங்க தள்ளி விடுறீங்க. அதுதான் இப்ப இருக்கக்கூடிய, முன்னாடியே தேர்தல் ஆணையம் இவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டோம்,
இவ்வளோ காலத்துக்குள்ளே நம்ம இதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தா எந்த விதமான ப்ரெஷர் பிஎல்ஓக்களுக்கு போய் சேர்ந்துருக்காது. பிஎல்ஓக்களும் பொறுமையாக வந்து அந்த விஷயங்களை ஒன்று ஒன்றா தேடி நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து எல்லாருக்கும் மத்தியிலையும் இப்போ ஒரே மாதத்துக்குள்ளே செய்யணும் போது தான் அரசே வந்து சரி தேர்தல் ஆணையமே இதில் வந்து ஒரு பெரிய நெருக்கடியில் போய் மாட்டிக்கிறதா நம்ம பார்க்குறோம். இப்போ நியூ ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த ஃபார்மில் நியூ ஓட்டர்ஸுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இல்லை இப்போ நீங்கள் இப்போது கிட்டத்தட்ட வந்து இந்த டிசம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் இப்போ புது இதில் சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் நியூ ஓட்டர்ஸ் நீங்கள் உள்ளே கொண்டு வர முடியாது. நீங்கள் புது ஓட்டர்ஸ் எல்லாருமே டிசம்பர் 16க்கு மேலே தான் நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். இப்போ அந்த நியூ ஓட்டர்ஸுக்கே என்னென்ன வைக்க போகிறாங்கன்ற விஷயம் தேர்தல் ஆணையம் இன்னும் வந்து கிளியரா சொல்லல. அதாவது சில விதிமுறைகள் இருக்கு. அதான் இவங்க இந்த அஃபிடவுட் கேட்கறதே ஒரு ஷாக்கான விஷயமா தான் இருக்கு. நீங்க வந்து வெறும் ஃபார்ம் மட்டும், நீங்க முன்னாடி நான் சொன்னேன், நீங்க வந்து ஆதார் கார்டும் பர்த் சர்டிஃபிகேட்டும் கொடுத்தா போதும். ஆனா ஆதார் கார்டும் பர்த் சர்டிஃபிகேட்டும் இல்லாம ஏதோ ஒரு அஃபிடவுட் நீங்க இப்ப பயன்படுத்துற வார்த்தைகள் தான் எதுக்கான அஃபிடவுட்டா இருக்க போகுதுன்ற விஷயங்கள் இப்போ வரப்போகுது. நீங்க இந்த தரவுகள் குறிப்பா இந்த வந்து இந்த அன்மேப்பிங் பண்ற விஷயங்கள் இருக்குல்ல, இந்த அன்மேப் பண்ற விஷயங்கள் 16ஆம் தேதிக்கு மேல ஒரு இது வந்துடும். நீங்கள் நேற்று கொடுத்த தேர்தல் ஆணையம் கொடுத்த தரவுகள் 77 லட்சம் பேரை வந்து நாங்கள் நீக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து இன்னும் கூடுதலாக வந்து போக தான் போகுது. ஏன்னா டிஜிட்டலைஸ் பண்ண போகும். இப்போது நீங்கள் வந்து அன்மேப்பிங் பண்ண வேண்டியவங்க அன்மேப்பிங் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்கள வந்து நீங்கள் டிராஃப்ட் லிஸ்ட்டில் வந்து பேர் வந்துடும். இப்போது ஒருத்தர் படிவம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த நடுவில் கூட வந்து திடீர்னு ஒரு அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து தேர்தல் ஆணையம் சொன்னாங்க. அது எந்த விதமான புது அப்டேட் இல்லை, பழைய அப்டேட் தான். அது வந்து படிவம் கொடுத்தா உங்கள் பேர் பட்டியலில் வந்துடும். நீங்கள் 2002 கொடுத்துலாலும் சரி கொடுக்கலாலும் சரி படிவத்தில் உங்களுக்கு டிராஃப்ட் லிஸ்ட்டில் பேர் வந்துடும். ஆனால் அன்மேப்பிங் பண்ணவங்களுக்கு பேர் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை தானே? அங்கே தான் அன்மேப்பிங் பண்ணவங்களுக்கு பேர் வந்துடும். ஆனால் அன்மேப்பிங் பண்ணவங்களுக்கு ஒரு நோட்டீஸும் போகும். என்ன நோட்டீஸ்? அந்த நோட்டீஸ் தான் நீங்கள் இந்த 13 தரவுகளில் ஏதாவது ஒரு தரவுகள் கொடுக்கணும் அப்படின்ற நோட்டீஸ் போகும். நீங்களே அன்மேப்பிங்கே நீங்களே பண்ணிட்டீங்க, அன்மேப்பிங் பண்ணவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டீங்க. அன்மேப்பிங் பண்ணவங்க நீங்கள் வந்து டிராஃப்ட் லிஸ்ட்டில் பேர் வந்தவங்க இந்த 13 டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கலன்னா ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேர் வராது, நீக்கப்படும். நீங்கள் வந்து உங்கள் டிராஃப்ட் லிஸ்ட்டில் பேர் இருக்கும், நீங்கள் சரி டிராஃப்ட் லிஸ்ட்டில் தான் பேர் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் வந்து வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வரும். அந்த நோட்டீஸ்க்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா ஃபைனல் லிஸ்ட் விட போகிறாங்கல்ல, பிப்ரவரி 9ஆம் தேதியோ ஃபைனல் லிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அந்த பிப்ரவரி ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேர் வராது. அப்படி வராத பட்சத்தில் உங்கள் பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீக்கப்படும். இப்போ இதில் என்னன்னா, நீங்கள் 6,41,00,000 பேருக்கு மொத்தம் வாக்காளரில் நீங்கள் இது வரைக்கும் ரீச் பண்ணிக்கிறதா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறதா சொல்கிற ஃபார்ம் வந்து 6,38,00,000 பேர், 1.5 லட்சம் பேருக்கு வந்து ஃபார்மே கொடுக்க முடியல. இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த 1.25 லட்சம் பேர் டெலிட் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? இந்த 77 லட்சம் இல்லாமல் நான் சொல்றது ஆட்டோமேட்டிக்காக இந்த 1.25 லட்சம் பேர் டெலிட் ஆயிட்டான். இது இல்லாமல் டிஜிட்டலைஸ் பண்ணதுல 77 லட்சம் பேரை நீங்க நீக்க போறதா தகவல் கொடுத்துருக்கீங்க. இன்னும் டிஜிட்டலைஸ் பண்ண வேண்டியது ஒரு பக்கம் இருக்கு. பார்த்தா 1.5 கோடிக்கு மேல போறீங்க. அதுதான் இப்ப இருக்கக்கூடிய அதிர்ச்சியான தகவல். நீங்க ஒரு பக்கம் ஆல்ரெடி ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாதவங்களுக்கு ஒரு 1.25 காலி பண்ணிட்டீங்க. ஒரு டிஜிட்டலைஸ் பண்ணவங்கள ஒரு 77 லட்சம் பேரை வந்து இறந்தது மற்ற டீட்டெயில்ஸ் கொடுத்து நீக்கிட்டீங்க. இது இல்லாம டிஜிட்டலைஸ் பண்ண வேண்டியவங்க இருக்கிறாங்க. இது இல்லாமல் அன்மேப்பிங் ஆனவங்க இருக்கிறாங்க. இப்ப டிஜிட்டலைஸ் பண்ணவங்களே அன்மேப்பிங் இருப்பாங்கல்ல, அன்மேப்பிங் தரவுகள் கொடுக்காம இருப்பாங்கல்ல, அவங்க டிராஃப்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களும் ஃபைனலிஸ்ட் வருவாங்கல்ல. அந்த ஃபைனலிஸ்ட்ல எவ்வளவு பேர் நீங்க வந்து அன்மேப்பிங் பண்ணவங்கள தூக்க போறீங்கன்னு தெரியலையே. இப்போ எவ்வளவு இதுல சிக்கல் இருக்குன்னு கிட்டத்தட்ட 1 கோடி பேர்கிட்ட 1 கோடியோ 1.25 கோடி பேர்கிட்டயே வந்து வாக்காளர்களை நீக்க போற அபாயம் இதுல இருக்குல்ல. அதுதானே வந்து இதுல இருக்க அதிர்ச்சியா நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுதான் வந்து முக்கியமான பிரச்சனைகளா நம்ம பார்க்கணும். நீங்க இப்போ பிஎல்ஏக்கள் 2 நாங்க உட்காந்து பிஎல்ஓக்களோடு பேசும்போது எங்கெங்க பிரச்சனைகள் நடந்திருக்குன்ற விஷயங்கள் பார்க்கும்போது தான் பீகார்ல நடந்த பிரச்சனைகள்லாம் என்னன்றது நமக்கு புரிய வருது. ராகுல் காந்தி பேசியிருப்பாருல்ல, இந்த ஒரு அப்பா பேர்லாம் எப்போ ஏபிசிடிலாம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருப்பாரு. அது நாங்கள் இப்போ பிஎல்ஏக்கெல்லாம் நாங்கள் கூட இருந்து நாங்கள் பார்க்கும்போது தான் எங்கே பிரச்சனை நடந்ததுன்ற விஷயங்களை இப்போ புரிஞ்சிக்க முடியுது. என்னன்னா, நீங்கள் வந்து இதுதான் எஸ்ஐஆர் ஃபார்ம். அந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் மேலே இருக்கக்கூடிய 9 காலம், இந்த 9 காலமில் நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் கார்டு, ஃபோன் நம்பரு, அப்பா பேர், அப்பாவுடைய ஓட்டர் ஐடி, அம்மாவுடைய பேர், அம்மா ஓட்டர் ஐடி, வீட்டுக்கார அம்மா இருந்தால் வீட்டுக்கார அம்மா, இல்லை கணவருடைய பெயர், ஓட்டர் ஐடி, இவங்களை வந்து இதை மட்டும் கொடுக்கணும். நீங்கள் வந்து இந்த தரவுகள் மட்டும் மேலே தரவுகள் மட்டும் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு டிராஃப்ட் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எங்கே என்ன விஷயம் நடக்குதுன்னா, நீங்கள் வந்து இதில் 2 விஷயம் தான் வந்து மேண்டிட்டரி. வந்து ஒன்று அப்பா பெயர், இன்னொன்று அம்மா பெயர்.
இப்போ இந்த பிஎல்ஓக்கள்கிட்ட இருக்க ஃபார்மை வாங்கிட்டு போய் அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆட்கள்கிட்ட கொடுக்கவும், டேட்டா என்ட்ரி ஆட்கள் இதை தேடி பார்க்கவும், அவங்களுக்கு அந்த பேர் பிடிக்கல அப்படின்னா அவங்களா வந்து ஏபிசிடி, அவங்களா வந்து அம்மா பேருக்கு வந்து சிடிபிடி இப்படின்னு வந்து டைப் பண்ணி ஃபார்மை வந்து கொடுத்துடணும். ஒரு ஃபார்மை வாங்கிட்டோம், அந்த ஃபார்மை டிஜிட்டலைஸ் பண்ணலாம் நாளைக்கு கேட்பாங்க அப்படின்னால அப்படி பண்ணி கொடுத்துணுன்ற விஷயங்கள் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? அந்த தரவுகளை இப்போ நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் பண்ண விஷயங்கள்லாம் திரும்ப எங்ககிட்ட ஃபார்மாக வந்து நிற்குது. நாங்கள் வந்து அதிகாரிகள் வந்து நீங்கள் உங்கள் பிஎல்ஓக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் கொடுங்க, நாங்கள் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி தரோன்னு ஃபார்ம் வாங்கிட்டு போயிட்டு ஃபார்மை டிஜிட்டலைஸ் பண்ணி திரும்ப கீழே கொண்டு வரும்போது என்னன்னா மொத்தமாக நாங்கள் கொடுத்த ஃபார்ம் எதுவுமே டிஜிட்டலைஸ் ஆகாமல் திரும்ப வருது. அதை வந்து பிஎல்ஓக்கள் செக் பண்ணும்போது என்னன்னா தரவுகள் தப்பாக இருக்குது. இப்போ என்ன வந்து பதில் வரும், டேட்டா என்ட்ரி பண்ணது பூரா வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ், ஆனால் பிஎல்ஓக்கள் தான் அதுக்கு பொறுப்பாவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட தானே அந்த விஷயங்கள் இருக்கு. அது மாதிரியான பிரச்சனைகள் தான் வந்து பீகார்ல நடந்திருக்கு. அதோடைய தான் இப்போ இங்கேயும் வந்து அதே மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து இருந்திருக்கு. இப்போ இருக்கக்கூடிய கவலையான விஷயம் என்னன்னா, நீங்க தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கக்கூடிய டேட்டாஸ்லயே இப்போ வந்து அன்மேப்டு விஷயங்கள் எவ்வளவு இருக்கு, இது வரைக்கும் அன்மேப்டான ஆட்கள் எவ்வளவு பேர் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். டிஜிட்டலைஸ் பண்ணதுல நீங்க வந்து இறந்தவர்கள் எவ்வளவு பேர், அன்ட்ரேசபிள் இவ்வளவு பேர், இவ்வளவு பேர் ஷிஃப்டட் பர்மனன்ட் ஷிஃப்டட்னு சொல்லிட்டீங்க. சரி, இவ்வளவு பேர்ல எத்தனை பேர் அன்மேப்டு, இது வரைக்கும் எவ்வளவு பேர் வந்து கீழே தரவு 2002 2005 தரவுகளை கொடுக்கவே இல்லாதவங்க எத்தனை பேர் அப்படின்ற விஷயத்த தேர்தல் ஆணையம் சொல்லணும்ல. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து என்னன்னு பண்ணீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலன்னா இந்த ஒரு வாரத்துக்கு இன்னையோட அந்த தேர்தல் ஆணையத்துடைய பணிகளே முடிஞ்சிருக்கணும். ஆனால் நேற்று புல்லட்டின் வெளியிட்டிருக்க தேர்தல் ஆணையம் இன்னும் வந்து நேற்று கரெக்டாக 4ஆம் தேதி வந்து 4 நவம்பர் வெளியிட்டிருக்க தேதியில் இன்னும் படிவங்கள் வர வேண்டியதே வந்து நமக்கு வந்து 15 லட்சம் படிவங்கள் டிஜிட்டலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்கு இந்த பணிகள் முடிஞ்சிருக்கணும்ல. ஆக்சுவலாக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்த தேதி படி பார்த்தீங்கன்னா இந்த பணிகள் முடிஞ்சிருந்து இன்னைக்கு வந்து டிராஃப்ட் லிஸ்ட்டுக்கான பணிகள் தொடங்கி இருக்கணும். ஆனால் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் இந்த வேலை, ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியும் கிட்டத்தட்ட 15 லட்சம் படிவங்கள் வந்த படிவங்களை நாங்கள் இன்னும் டிஜிட்டலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை தேர்தல் ஆணையம் அணுகுறாங்க பாருங்க. இன்னைக்கு முடிச்சிருக்க வேண்டிய தரவுகளை இன்னும் முடிக்காம வச்சிருக்காங்க. அப்பனா இன்னும் வர வேண்டிய தரவுகள் இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் டிஜிட்டலைஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு, இன்னும் நீங்க படிவங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது. இன்னும் திடீர்னு நாளைக்கு ஒருத்தவங்க வந்து படிவம் கேட்கறாங்க அப்படின்னா அந்த படிவங்களை கொடுக்கணும். இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க, நீங்க எப்போ வந்து எப்படி கொடுத்தீங்க ஃபார்மை அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. நீங்க வந்து தரவுகள் படிவங்களை வந்து 90% 93% கொடுத்துட்டீங்களா? அதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபார்மை வந்து ஸ்கேன் பண்ணி கொடுத்ததா வந்து கணக்கு காட்டுறாங்க. இதுல என்ன ஆயிடுச்சுன்னா பல பிஎல்ஓக்கள் அதிகாரிகள் கொடுத்த நெருக்கடினால ஃபார்ம் வச்சிருக்க எல்லா ஃபார்மையுமே வந்து நாங்கள் வந்து ஏதோ ஒரு மூலியமாக கொடுத்துட்டோம். ஒன்று டெத்து மூலியமாக கொடுத்துட்டோம், இல்லைன்னா ஷிஃப்டர் மூலியமாக கொடுத்துட்டோம், இல்லை அன்ட்ரேசபிள் மூலியமாக கொடுத்துட்டோம்னு கணக்காட்டிடுறாங்க. இப்போ கணக்கெடுனா ஒருத்தர் டெத்துக்கு ஃபார்ம் கொடுத்துட்டாங்க, டெத்துன்னு படிவத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு தேர்தல் ஒரு பிஎல்ஓக்கு ஆப்ஷனில் ஸ்கேன் பண்ணி இதை டெத்துன்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஃபார்ம் திரும்ப எடுக்க முடியாது. திரும்ப எடுக்கணும்னா அவங்க அந்த ஃபார்மை நம்பர் நோட் பண்ணி இஆர்ஓக்கு அனுப்பி எலக்ட்ரல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸருக்கு அனுப்பி அவர் அதை ரிவோக் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி ரிவோக் பண்ணாதான் அந்த டெத்து ஃபார்மை இவங்களால ஃபில் பண்ண முடியும். இவங்க ஒருத்தரை போய் 2 வாட்டி பார்க்குறாங்க, 3 வாட்டி பார்க்குறாங்க, யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அவர் இறந்துட்டாரு சொல்றாங்க அப்படின்னா அவரை டெத்துல போட்டு ஃபார்மையே க்ளோஸ் பண்ணிடுறது. அப்படி க்ளோஸ் பண்ண ஒருத்தர் டெத்தில் இப்போ நீங்கள் இதே தான் பீகாரில் நடந்துச்சு. பீகாரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இறந்துட்டாங்கன்னு கொடுத்ததில்ல, திடீர்னு ராகுல் காந்தி 7-8 பேரோட உட்காந்து டீ சாப்பிட்டார்ல. இப்போ தமிழ்நாட்டிலே அது விஷயங்கள் நடக்க தான் போகுது. தமிழ்நாட்டிலையும் பல பிஎல்ஓக்கள் போய் தேடி பார்க்குறாங்க, கிடைக்கல, அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறாங்க, இறந்துருப்பாருப்பா அப்படின்னு சொன்னோடனே அதை டெத்தில் போட்டுறாங்க. டெத்தில் போட்ட உடனே இப்போ சில பேர் எங்கள் ஊர்லேயே ஒருத்தர் டெத்தில் போட்டது திரும்ப வந்துட்டு ஃபார்ம் வரலன்னொடனே பாவம் அந்த பிஎல்ஓக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அப்புறம் இஆர்ஓக்கு கடிதம் கொடுத்து இஆர்ஓ அந்த ஃபார்மை திரும்ப ரிட்டர்ன் அனுப்பிச்சு அந்த படிவத்தை ஃபில் பண்ணி அனுப்புகிறாங்க. இதே நிலைமை தான் ஷிஃப்ட் எடுக்கும் நடக்குது. நீங்கள் போய் 2 வாட்டி பார்க்குறீங்க, கிடைக்கலன்னு உடனே என்ன பண்ணுறீங்கன்னா அதிகாரிக்கு முடியும்னு கொடுக்கவும் அதிகாரிகள் வந்து சொல்கிறத கேட்ட அவனுமேனதுனால இவங்க ஷிஃப்டட் ஆகிட்டாங்க அப்படின்னு இவங்களா ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. ஷிஃப்டட்னு இப்போ பர்மனன்ட் ஷிஃப்ட்னு சொன்ன உடனே அந்த படிவத்தையும் திரும்ப எடுத்து ஆன்லைனில் டிஜிட்டல் பண்ண முடியாது படிவம் கொடுத்த உடனே. அப்போ திடீர்னு ஒருத்தவங்க வந்து நின்றுன்னு என்னுடைய படிவம் கொடுங்க, உங்ககிட்ட தான் அந்த படிவம் இருக்குது அப்படின்னு கொடுங்கன்னு வந்து அந்த பிஎல்ஓ கேட்டால் பிஎல்ஓ முழிக்கிறாங்க. ஏன்னா பிஎல்ஓ வந்து ஷிஃப்டரில் போட்டாங்க, அவங்க இவங்க வரலன்றதுனால ஷிஃப்டரில் போட்டாங்க. அப்போ இஆர்ஓக்கள் என்ன பண்ணணும், தேர்தல் மாவட்ட தேர்தல் அதிகாரி என்ன பண்ணணும், தேதி இவ்வளவு நாள் இருக்கு, அப்போ நீங்க இதை வந்து வெயிட் பண்ணுங்க, வச்சிருங்க,
கடைசி நேரம் வரைக்கும் பார்ப்போம் அப்படின்ற விஷயத்த சொல்லணும்ல. அதை சொல்றதுக்கு பதில் பிஎல்ஓக்களை நீங்க முடிங்கன்ற கொடுத்தருடைய விளைவு என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்திருக்கு. இப்போ நான் முன்னாடி சொன்னல ஓட்டக்கப்பல ஒட்டிட்டு இருக்க மாதிரி திரும்ப இவங்க என்ன பண்ணாங்க, இப்படி இந்த டெத் பிரச்சனை வந்தோடனே டெத்தை சரி பண்றதுக்கு என்ன பண்றது, இப்போ ஷிஃப்டட் பிரச்சனை வந்தோடனே ஷிஃப்டட் பிரச்சனைக்கு என்ன பண்றது இப்படின்னு தேர்தல் அதிகாரிகள் ஒரு எரரா வந்து அதை சரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஷிஃப்ட் எரர், டெத் எரர், அன்மேப்பிங் பண்ணவங்க இப்போ இவங்க வந்து கணக்கிடப்பட்டு இந்த தேர்தலில் ஓட்டு போட முடியுமா, இல்லை இந்த தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு இப்போ ஓட்டு போடலைன்னா இந்த தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு திரும்ப அவங்கள வந்து கணக்கிடப்பட்டு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கப்படுமா? இல்லை இதான் இப்போ என்னன்னா இந்த டெத்து பர்மனன்ட் ஷிஃப்டட் அன்ட்ரேசபிள், அதாவது அன்ட்ரேசபிள்னா ஃபார்ம் கொடுக்க முடியாதவங்க இவங்கெல்லாம் வந்து அதான் டெத்துன்றது உண்மையாகவே டெத்தாக இருந்தால் அவங்க வரப்போறது இல்லை. ஷிஃப்டட் வந்து தெரியாம ஷிஃப்டட் போட்டிருந்தா அவங்க வந்து என்ன ஃபார்ம் கேட்கலாம். அன்ட்ரேசபிள் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாதவர்கள் தான் அன்ட்ரேசபிள்னு சொல்றாங்க. இந்த 3 பேருமே வந்து படிவம் கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய டிராஃப்ட் லிஸ்ட்லயும் பேர் வராது, ஃபைனல் லிஸ்ட்லயும் பேர் வராது. ஆனா இந்த அன்மேப்பிங் பண்ணவங்க சொல்றோம்ல அவங்க படிவம் கொடுத்துருப்பாங்க. அந்த படிவம் கொடுத்தவங்களுக்கு நீங்க வந்து டிராஃப்ட் லிஸ்ட்ல பேர் வந்துடும். டிராஃப்ட் லிஸ்ட்ல பேர் வந்துடும். ஆனா டிராஃப்ட் லிஸ்ட்க்கு அப்புறம் நோட்டீஸ் வரும். நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய ஃபைனல் லிஸ்ட்ல பேர் வந்துடும். இப்போ இது எல்லாருமே சேலஞ்சான விஷயம். இப்போ இன்னைக்கு வரைக்கும் வந்து மக்கள் வந்து ஃபார்ம் தேடி அலைஞ்சி வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? பல பேர்கிட்ட ஐடி கார்டு இருக்குது. ஆனால் அவங்களுடைய ஓட்டர் ஐடி பேர் இருக்கா, வாக்காளர் அடையாள போயிருக்கான்ற பதட்டம் எப்போ வரப்போகுதுன்னா நீங்கள் 19ஆம் தேதிக்கு 16ஆம் தேதிக்கு மேலே வெளியிடுற டிராஃப்ட் லிஸ்ட்டில் அவங்க பேர் வந்துருச்சுன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறமா நோட்டீஸ் வரும். அந்த நோட்டீஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணி February 8, 9 நடக்க போறிய ஃபைனல் லிஸ்ட்டில் அவங்க பேர் வரணும். ஒரு வாக்காளருக்கும் இப்போ என்ன கடமைன்னா 9ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வாக்காளர்களே இல்லை. இப்போ நீங்களும் நானும் 9ஆம் தேதி வரைக்கும் வாக்காளர்களே இல்லை. இந்த நாட்டில் பிரஜையாக பிறந்திருந்தாலும் இத்தனை வருஷம் ஓட்டு போட்டிருந்தாலும் நீங்களும் நானும் 9ஆம் தேதி வரைக்கும் வாக்காளர்களாகவே அங்கீகரிக்கப்பட மாட்டோம். சொல்ற பத்தி எனக்கு பயமா இருக்கு. ஓட்டு போடணும் போட மாட்டேன். அதே தகவல் தான், அதே பிரச்சனை தான். 9ஆம் தேதிக்கு வெளியிடுற போறிய ஃபைனல் பட்டியலில் தான் நீங்க வந்து வாக்காளர் என்பதை இந்த தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகாரம் பண்றாங்க. அதாவது இந்த சூரி பரோட்டா கதை இருக்குல்ல, அது எப்படி ஒன்று கோடு போட்டுக்கிட்டே வருவாங்க, கடைசியில் வந்து எவ்வளோ சாப்பிட்டு தெரியல முழுசா அழிடா அப்படின்ற மாதிரி என்ன விஷயம்னா இப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டாங்கன்னா 6,41,00,000 பேர் மொத்தமாக அழிச்சிட்டோம். எல்லாரையும் அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு ஆளா வந்து வாக்காளர்களாக சேர்ப்போம் அப்படின்னு சேர்த்துக்கிட்டு வந்தது தான் இப்போ வந்து சேர்த்துட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க முன்னாடி ஒரு வாக்காளர் நான் சொன்ன இந்த 80 வயசு பாட்டியம்மா நான் வந்து காமராஜர் காலத்துல இருந்து ஓட்டு போட்டுட்டு இருக்கப்பான்னு சொன்னா கூட நீ இந்த February 8ஆம் தேதி வாக்காளராக இருந்த பட்டியலில் இருந்தா தாமா நீ ஓட்டு போட்டுக்கிறேன்னு போடுவேன், இல்லைன்னா உனக்கு வாக்காளர் கிடையாதுமான்றது தான் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிற விஷயங்கள். இதுதான் நடக்கக்கூடிய பிரச்சனை. இதுல என்ன பயமான விஷயங்கள் இருக்கான்னு பார்த்தோன்னா இது நாங்க பல விஷயங்கள் வந்து இப்ப பீகார்ல நடந்தக்கூடிய கிட்டத்தட்ட 65 லட்சம் பேரை வந்து நீக்கியிருக்காங்கன்ற விஷயங்கள் வருது. அதுல பெருவாரியான முஸ்லீம்களும் தலித்துகளும் இருக்காங்கன்றது தான் கவலைக்குரிய விஷயமா இருக்கு. இப்போ இங்க தரவுகள் வருது இப்போ வெளியிடுறது பார்த்து தான் அதுக்கப்புறம் இது என்ன மாதிரி விஷயங்களை திட்டமிட்டு செஞ்சிருக்காங்கன்ற விஷயங்கள்ல நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கும். அந்த புள்ளி விவரங்களை சொன்ன பிறகுதான். ஆமா, புள்ளி விவரங்கள். இதுல இன்னொரு முக்கியமான விஷயமா நம்ம என்னன்னா இதை வந்து phase 2 அப்படின்னு வந்து தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய புல்லட்டின்லயே மேல பார்த்துருப்பீங்க. இது வந்து phase 2, அதாவது இன்டென்சிவ் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் SIR phase 2. அப்போ phase 1 எது அப்படின்னா பீகார் தான் phase 1. ஓகேங்களா? நீங்க பீகார் ஒன்று பண்ணிட்டீங்க. இப்போ phase 2க்கு 12 ஸ்டேட்டுக்கு பண்றீங்க. ஓகேங்களா? 13 ஸ்டேட் கிட்ட பண்ணிட்டீங்க. இன்னும் பண்ண வேண்டியது கொஞ்சம் ஸ்டேட் தான் இருக்கு. இந்த 13 முடிஞ்சு மீதி ஸ்டேட்ல அடுத்த வருஷமோ நீங்க வந்து ஒட்டுமொத்தமா SIR பண்ணி முடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க. SIR பண்ணி முடிச்சதுல இருந்து நீங்க எடுத்த தரவுகளை வச்சு ஒரே ஒரு நம்பரை கொடுத்து இதுதான் இதுக்கப்புறம் உங்களுடைய NPR நம்பர், இதுதான் உங்களுடைய NRC நம்பர்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதை மறைமுகமாக எடுக்கிறீங்கிற திட்டம் இதில் வந்து போச்சு. ஓகேங்களா? நீங்கள் வந்து NPRஓ NRCயோ எது வந்து CAAக்காக எடுத்த விஷயங்கள் இப்போ நீங்கள் எடுத்த தரவுகளை வச்சுருக்கீங்க. உங்ககிட்ட டேட்டாஸ் ஃபுல்லாக இருக்குது. இப்போ 12 ஸ்டேட்டில் இப்போ முடிக்க போகிறீங்க. ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்டில் முடிச்சிட்டிங்க, பீகாரில் முடிச்சிட்டிங்க. இன்னும் வந்து இருக்கக்கூடிய 1 or 2 வருஷ காலத்தில் நீங்கள் மீதி ஸ்டேட்டுகளை முடிச்சிங்கன்னா இந்த தரவுகளை வச்சே நீங்கள் வந்து ஒரே ஒரு NPR நம்பரோ NRC நம்பரோ கொடுக்கலாம். அப்போது இது மறைமுகமான CAAக்கான திட்டமாக கூட இருக்கலான்றது தான் இருக்கக்கூடிய கவலையான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. கேட்குற 13 ஆவணங்களில் என்ன ஆவணங்கள் கேட்குறீங்கன்னா இந்திய பிரஜை என்பதற்கான ஆதாரத்தை கொடுங்கன்னு தான் கேட்குறீங்க, வேற ஒன்றும் கேட்கல. நீங்கள் அந்த 13 ஆவணங்கள் இப்போ நான் சொன்னல அன்மேப்பிங் பண்ணவங்களுக்கு நீங்கள் அதிக வந்து நோட்டீஸ் கேட்குறீங்க.
இந்த நோட்டீஸில் நீங்கள் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு படிவத்துக்கு பின்னாடியும் அந்த 13 டீட்டெயில்ஸ் இருக்குது, 13 ஆவணங்கள் கொடுக்க வேண்டியிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த 13 ஆவணங்கள் அடிப்படையில் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய இந்திய பிரஜை தானே என்பதற்கான ஆதாரத்தை கொடுங்க என்பது தான் கேட்குறீங்க. ஓகேங்களா? அப்போ இந்திய பிரஜை என்பதற்கான ஆதாரம் பிறந்த பதிவு, பாஸ்போர்ட்டு, நீங்கள் 1987க்கு முன்னாடி வச்சிருந்த பாஸ்புக்கு, இந்த மாதிரி விஷயங்களை கொடுங்கன்னு நீங்கள் கேட்கறது தான் நீங்கள் மறைமுகமாக வந்து சிஏக்கான வேலையோ என்ஆர்சிக்கான வேலையோ அப்படின்ற ஒரு பதட்டமும் அச்சத்தையும் உருவாக்குது. இது ஏன் செய்ய முடியாதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் எல்லாமே செஞ்சிட்டீங்க, இதை வந்து தரவுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க. நாளைக்கு ஒரு வாக்காளர் ஐடியை வச்சுக்கிட்டு ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்பிஆர் கொடுக்க வேண்டிய என்ஆர்சி கொடுக்க வேண்டிய நம்பர் வந்துடும்ல. அதில் 12 ஸ்டேட் முடிச்சிட்டீங்க, 13 ஸ்டேட் பீகாரோட சேர்த்து 13 ஸ்டேட்டை முடிச்சிட்டீங்க. ஏன் இன்னும் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கெல்லாம் முடிச்சு இது நீங்கள் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்கக்கூடாது? ஓகேங்களா? அப்போ தாராளமான இந்த விஷயங்கள் வந்து உங்கள் மேலே இருக்க பதட்டம், அச்சம் வந்து எல்லாத்தையும் மறைமுகமாக செஞ்சுட்டு இருக்க இந்த மத்திய அரசாங்கம் இதை ஏன் பயன்படுத்தி கூடாதுன்ற ஒரு பயம் எல்லாருக்கும் இயல்பாக வருதில்ல. அதுதான் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அச்சமா நம்ம பார்க்க வேண்டியது. வேற என்ன இந்த எஸ்ஆர் படிவத்தில் நீங்கள் சந்திச்ச பிரச்சனை பார்க்குறீங்க? இல்லை, அதான் குறிப்பாக வந்து நீங்கள் படிவமே வந்து மக்களுக்கு எளிமையாக இல்லை. நீங்கள் 2002ன்றது 2005ன்றது 23 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். அதுலேருந்து தரவுகள் எடுத்து கொடுக்கறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். இருந்தாலும் மக்கள் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எடுத்து கொடுக்குது. தேர்தல் ஆணையம் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்றதுனாலேயே மக்களுக்கு வாக்கு என்பது ஒரு அடிப்படை தேவை அப்படின்றதுனால அவங்க அந்த தரவுகளை தேடி 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 அவங்களுடைய வேலைகளை விட்டுட்டு 1 வாரமோ 2 வாரமோ, இப்போ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒருத்தர் சென்னையில் இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய சொந்த ஊர் வந்து தூத்துக்குடியாக இருக்கும். அவர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு வந்திருப்பார். அவர் வந்து இங்கே தான் ஒரு 10 வருஷமாக ஓட்டு போட்டுட்டு வர எல்லாத்தையும் இங்கே ஃபார்மேட்டை மாற்றிட்டார். இப்போது அவருடைய தரவுகள் எங்கே இருக்கும்? 20 வருஷத்துக்கு முன்னாடி தூத்துக்குடியில் தான் இருக்கும். இப்போ அவர் என்னன்னா அவருடைய பொழைப்பெல்லாம் விட்டுட்டு தூத்துக்குடி போய் அவருடைய டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டு திரும்ப எடுத்துட்டு வந்து சென்னையில் கொடுத்தாதான் அவர் சென்னையோட வாக்காளராக மாறுவார். ஓகேங்களா? அப்போது ஒரு மனிதனுடைய உழைப்பு இது எல்லாமே இப்போ வந்து இது பக்கம் போகுது. இன்னொரு முக்கியமான விஷயமா இது என்னன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.25 லட்சம் மாநில அரசு ஊழியர்கள் தான் இது வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த பிஓலோக்கள் பல பேர் யாராக இருக்காங்க, அங்கன்வாடி ஊழியர்களாக இருக்காங்க, ஒரு விஓஓ அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. விஓக்களே பல ஊரில் வந்து இப்போ எங்கள் ஊர்லாம் விஓக்களே வந்து பிஎல்ஓக்கா இருக்காங்க. ஓகேங்களா? அப்போது ஒரு பிஎல்ஓ என்ன பணி செய்யணும் அப்படின்னா இந்த 1 மாதம் இந்த வேலையை மட்டும் தான் செய்யணும். ஓகேங்களா? நீங்கள் இயல்பாக வந்து ஒரு மாநில அரசினுடைய ஊழியர் என்னென்ன பணியெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் இந்த 1 மாதம் 1.5 மாத காலத்தில் செய்யவே இல்லை. ஒரு விஓஓ அவருக்கு வரக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ ஒரு வந்து வருமான குடியிருப்பு சர்டிஃபிகேட்டோ போய் நீங்கள் அவர் போய் அணுகுனீங்கன்னா அவருடைய அவர் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் வந்து ஒரு 1 மாதத்துக்கு அப்புறம் வாங்க, ஏன்னா எனக்கு எஸ்ஐஆர் பணி இருக்குது, இந்த பணியை முடிச்சுட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் அவர் மட்டும் தான் அந்த வேலையில் இருக்காரான்னு போய் நீங்கள் தாசில்தாரை போய் பார்த்தீங்கன்னா தாசில்தார் இவங்க எல்லாரையும் பார்க்குற சூப்பர்வைசராக இருக்காரு. அவர் தான் ஏஇஆர்ஓவாக இருக்காரு. ஓகேங்களா? ஒரு இஆர்ஓக்கு அடுத்த ஸ்டெப்பில் இருக்கிறது தாசில்தாராக தான் இருக்காரு. தாசில்தார்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு பட்டா பிரச்சனை இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் சார்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் கொடுங்க, இந்த 1.5 மாதம் வந்து எஸ்ஐஆர் பணி மட்டும்தான் எங்களுக்கு முதன்மையான பணி, வேற எந்த பணியும் இல்லைன்னு பேசுறாரு. அப்போ ஒட்டுமொத்தமாக வந்து இந்த 1.5-2 மாதத்துக்கு அரசு ஊழியர்களே வந்து அரசே நெருக்கடி பண்றீங்கன்றது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? ஒரு அரசே வேலை செய்யல. நீங்கள் வந்து இயல்பாக நடக்கக்கூடிய எந்த பணிகளுமே வந்து அரசு ஊழியர்கள் செய்ய முடியாமல் கண்டிஷனில் இருக்கிறாங்க. ஒரு நகராட்சி கமிஷனரும் வந்து இந்த பணியில் தான் இருக்காங்க. நகராட்சியுடைய ஊழியர்கள்லாம் வந்து இந்த பதவியை தான் முதன்மையான பணியை எடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நெருக்கடியை தான் அதில் ஃபேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த 1 மாதம் 1.5 மாத காலம் இது வந்து முழுக்க வந்து தேர்தல் ஆணையம் அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. மாநில அரசுடைய ஊழியர்களை அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு வேலை பார்க்குறதா தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எஸ்ஆர் குறித்தான கல நிலவரங்களை பற்றி எங்களுக்கு மிக தெளிவான தகவல்களை தெரிவிச்சிருக்கீங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி. நன்றி சொல்லுங்கள்.